காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வி.டி. சதீஷன் கேரளாவின் 13வது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். கேரளாவின் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் புதிய அரசு நேற்று பொறுப்பேற்றது. திருவனந்தபுரத்தில் உள்ள சென்ட்ரல் மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வி.டி. சதீஷன் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ஆர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சென்னிதலா, உஞ்சாலிக்குட்டி உள்ளிட்ட 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், கேரளாவின் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിൻ്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും കൂറും പുലർത്തുമെന്നും ഞാൻ ഭാരതത്തിൻ്റെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും നിലനിർത്തുമെന്നും ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങൾ വിശ്വസ്തതയോടും മനസാക്ഷിയെ മുൻനിർത്തിയും നിർവഹിക്കുമെന്നും ഭരണഘടനയും നിയമവും അനുസരിച്ച് ഭീതിയോ പക്ഷപാതമോ പ്രീതിയോ വിദ്വേഷമോ കൂടാതെ എല്ലാ തരത്തിലുള്ള ജനങ്ങൾക്കും നീതി ചെയ്യുമെന്നും ദൈവത്തിൻ്റെ നാമത്തിൽ സത്യം ചെയ്യണം.